சங்கீத புஸ்தகத்திலே 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலிருந்து நான் தேவனுடைய செய்தியை உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறேன். எப்போதும் உண்மை உள்ளவர், forever faithful. யாரு எப்போதும் உண்மை உள்ளவராய் இருக்க முடியும்? இந்த உலகத்திலே நமக்கு ஒருவர் உண்மை உள்ளவராய் இருக்கக்கூடும் என்றால் யார்? நம்முடைய கணவரா, மனைவியா, அல்லது நம்முடைய பெற்றோர்களா, நம்மோடு கூட பிறந்தவர்களா? யார் நமக்கு கடைசி பரியந்தமும் உண்மை உள்ளவராய் இருக்கக்கூடும் அப்படின்னா வேற யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் என்று நம்முடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் கையில் உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் உங்கள் வேதத்தை மேலே உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வேதத்தை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவர். வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் உண்மை உள்ளவர். இங்கே ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்றதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கலாம். திடீரென்று பார்த்தா எல்லாரும் உங்களை கைவிட்டிருந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடாமல் உங்களை நடத்தி இருப்பார். அல்லேலூயா. கெட்ட குமாரனை பாருங்கள். கெட்ட குமாரன் அவன் நண்பர்களை நம்பி அப்பா கிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு போய்விட்டான். நண்பர்கள் கூட இருந்தார்கள். அவன் ஒன்றும் இல்லாத ஒரு நேரம் வந்ததான். அப்போது நண்பர்கள் அவசியம் தேவை என்று நண்பர்களை போய் தேடினால் ஒருவனும் இல்லை, எல்லாம் போய் மறைந்து விட்டான். அப்போ தான் அவனுக்கு தெரியும், அப்பா வீட்டில் கிடைத்த சந்தோஷம் வேற எங்கேயும் இல்லை. அதனால அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பா அவன் வரதை கண்டு ஓடி போய் என்ன செய்து விட்டார்? அணைத்து கொண்டார், முத்தமிட்டார். இப்படி நம் வேதத்திலே நிறைய வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யார்? உண்மை உள்ளவர். நம்மை விட்டு எல்லாம் கை போயிடலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார். யோபே பாருங்கள், யோபுக்கு எல்லாம் இழந்தோம், ஆண்டவர் யோபே என்ன செய்யல? கைவிடவே இல்லை. இன்றைக்கு வேத பகுதிக்கு வருவோம். கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பைபிளில் வசனத்தில் பேசுவார். ஆங்கில வேதம் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் 100ஆம் சங்கீதத்தை திறந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைபிளில் உங்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஆங்கில வேதம் உடையவர்களுக்கு மேலே ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். என்னென்னு கொடுக்கப்பட்டிருக்கோன்னா a sum of thanksgiving அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். என்ன சங்கீதமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் சங்கீதம் அப்படின்னு சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இதை அடிப்படையாய் வைத்து 5வது வசனத்தை கவனியுங்கள். Look at Psalm 100 and look at verse 5. It says, "For the Lord is good and his love endures forever. His faithfulness continues through all generation." கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம சர்ச்சில் நீங்க பலிபீடத்தின் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. God is good. கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ வேதம் சொல்லுகிறது அவர் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவர், எப்போதுமே உண்மை உள்ளவர். ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராய் என்றென்றைக்கும் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே வாருங்கள். ஆமென். அவருக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். இந்த ஆண்டவர் நல்லவர். எப்பயாவது ஒரு முறை நல்லவர் அப்படி அல்ல, அவர் எப்போதுமே நல்லவர். அல்லேலூயா. எப்போதுமே நல்லவர். இதைத்தான் வேதம் நமக்கு திட்டமாய் கற்றுக் கொடுக்குது. எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை கோடிட்டு கொள்ள வேண்டும். ஐயா, நல்லவர் என்று சொல்லுகிறவர் உன் ஆயுள் நாட்களில் மட்டும் நல்லவர் அல்ல,
தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தர் உனக்கு நல்லவராயிருந்தா உன் குடும்பத்துக்கு நல்லவராயிருப்பார், உன் பிள்ளைகளுக்கு நல்லவராயிருப்பார், வரும் போகிற உன் தலைமுறைக்கு நல்லவராயிருப்பார். இதை தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. கர்த்தர் எப்போதுமே நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நான் உங்க கூட ஒரு வேத பகுதியை எடுக்க போறேன். ஆதியாகமம் புத்தகத்தை எடுத்துக்கங்க. அதில் ஆபிரகாமின் கதையை ஒரு சில பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிப்பார். ஓகே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காண வேண்டியது வசனம் 1, 2, 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அந்த 3வது வசனத்தை கவனியுங்கள். அந்த வசனம் சொல்லுகிற, look at Genesis chapter 12 and verse 3. It says, I will bless those who bless you, I will curse him who curses you, and in you all the families of the earth shall be blessed. மறுபடியும் அந்த வசனத்தை கேளுங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் என்ன செய்வேன்? சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமோடு நிறுத்தி விடப்படவில்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வம்சங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்குள்ளே எல்லோரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் நல்லா கேளுங்கள். உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீ என்னெல்லாம் செய்வ? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதற்கு நீ நிறைய பணம் செலவு செய்வாய், நிறைய சொத்துக்களை சேர்த்து வைப்பாய். ஏன்னா என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நான் இந்த பூமியிலிருந்து போகும்போது என் பிள்ளைகளுக்கென்று எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? சேர்த்து வைத்துட்டு போவேன். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்வோம்? பொருளாதார சேமிப்பை செய்வோம். பிள்ளைகளுக்கு நல்ல கல்விகளை கொடுக்க பிரயாசம் எடுப்போம். அப்போ பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா சேர்த்து வைத்துட்டா நம்ம நினைக்கிறோம் நம்முடைய தலைமுறைக்கு நம்ம ஆசீர்வாதம் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இயேசு ஒரு ஓமை ஒன்று சொன்னார். ஒருவன் இருந்தானா, அவன் நிறையா சேமித்து என்ன தெரியுமா செய்தானா, உனக்கென்று நிறையா சேமித்துட்ட அப்படின்னு சொல்லி அவன் தானியங்களை இடித்து பெருசாக கட்டி இன்னும் நிறையா சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டு சேர்த்தானா. அவன் எல்லாவற்றையும் சேர்த்த பின்பு அவன் பிடித்து குசித்து நீ நிறையா சேர்த்துட்ட, ரொம்ப சந்தோஷமாக இளைப்பாறுதல் அட அப்படின்னு அவன் மனசில் நினைத்து கொண்டு இருக்கும்போது அன்றைக்கு இரவு தேவ வார்த்தை அவனுக்கு வந்ததான். என்னன்ட்டு வந்துச்சா? ஆண்டவர் சொன்னாராம், மதிக்கேடனே மதிக்கேடனே, இன்னைக்கு நீ மரித்த உன் ஆத்துமா எங்கே போகும்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம் கல்விகளை ஊட்டி எல்லா ஆயத்தங்களையும் செய்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மதிக்கேடனே மதிக்கேடனே, நீ திகைத்து போகிறாய். நீ யோசிக்கிற, ஏன் ஆண்டவர் என்னை மதிக்கேடன் என்று சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் இப்படி என்னை குறிப்பிடுகிறார்? அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ இன்று மரித்து போனால் நீ சேர்த்து வைத்தது என்னமாகும்?
என் பிள்ளைகளுக்கு போவோம் என்று நாம் சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்ன எச்சரிப்பு தெரியுமா கொடுக்கிறார்? உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைப்பது தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டியது ஆவிக்குரிய சொத்து. ஆமேன், அல்லேலூயா. நிறையா பேர் எல்லாம் செய்திருவாங்க, ஆவிக்குரிய ரீதியில் கோட்டை விட்டுருவாங்க, சர்ச்சுக்கு சரியாக வர மாட்டாங்க. அல்லேலூயா. சர்ச்சின் காரியங்களிலே பங்கு பெற மாட்டாங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தால் போதும்ன்ட்டு முடிஞ்ச உடனே வேக வேகமாக ஓடி போயிடுவாங்க. இப்படி எல்லாம் பிரியமானவர்களே, தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளும் பார்த்து அப்படியே வளருகிறார்கள். அல்ல, நீ ரொம்ப பெரிய தப்பு செய்கிற, ரொம்ப பெரிய தப்பு செய்கிற. அல்லேலூயா. பால் யோங்கி சோ ஐயா சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், என் சபை வளர்ந்ததற்கு காரணம் என்ன என்றால், என் சபை விசுவாசிகள் குறைந்தபட்சம் வாரத்துக்கு 2 முறை, எல்லாரும் கையப்படி காட்டுங்க பார்க்கலாம், வாரத்திற்கு 2 முறை ஆலயத்துக்கு வந்துடுவாங்களா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, நம்மலாம் இன்னைக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட், வாரத்தின் முதலாவது நாள் சர்ச்சுக்கு நம்மெல்லாம் ஓடி வந்துட்டீங்களா எல்லாரும்? வந்துட்டோம். ஆமேன். அதுக்கு பிற்பாடு நம்ம எல்லாம் என்ன செய்துடுறோம்? கோட்டை விட்டுடுறோம். ஏன்? வாரத்தில் 2 நாள் விசுவாசிகள் வருவார்கள் என்றால் அது உனக்கு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நம்ம சர்ச்சில் அதனால தான் என்ன செய்யப்படுகிறது, ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு அற்புத சுக இரவு, ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிற ஒரு இரவாக இருக்கிறது. ஆமேன். ஆலயத்தில் முன்புறத்தில் எல்லாரும் ஜபத்துக்கு வருகிறவர்கள் நிற்கிறார்கள், சிரமம் பாராது எல்லாருக்காக ஜெபிக்கப்படுகிறது. அது எப்போ? புதன்கிழமையில. என்ன கூட்டம்? அற்புத இரவு கூட்டம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. வராதவர்கள், ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போகிறவர்கள், யோசித்து பாருங்க, உங்க விசுவாசத்தில் எப்படி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு என்ன சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க? என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு செய்தும் இந்த ஒன்றில் கோட்டு விட்டு விடுகிறீர்களே. கர்த்தருடைய பிள்ளைய ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் ஆலயத்தில் தேவ சமூகத்தில் வந்து கிடப்பேன், என் குடும்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன், என் குடும்பம் கர்த்தருக்குள்ள வளரும். ஆமேன். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் என்னவென்றால், அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருந்தான். ஆனால் அவனுக்கோ பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு வாழ்வு. அல்லேலூயா. எல்லாமே இருக்கிறது, ஆனால் ஒரு குறைவு. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பவுலை பாருங்கள், அவனுக்கு ஊழியக்காரனாய் இருக்கிறான், ஆனாலும் அவன் சரீரத்தில் ஒரு முள்ளு என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சரீரத்தில் ஒரு முள்ளு, அந்த முள்ளு அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா, ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாயிருக்கும். சில பேருக்கு அப்படி ஆண்டவர் சொல்லுவார், சில பேர்கிட்ட சொல்லுவார். ஏன் இப்படி சொல்லுவார் தெரியுமா? சில பேருக்கு ஆண்டவர் ஏவன் அப்படி நான் சொல்கிறேன், உன் சரீரத்தில் ஒரு முள்ளு இருக்கிறதுனால நீ எப்படியாவது சுகம் கொடுக்க மாட்டாரோ என்று நீ தேவ பக்தியிலே தேவனை தேடி வர, ஜெபம் பண்ற, எல்லாம் செய்கிற. உனக்கு ஒரு குறை இருக்கிறதுனால, நிறைய பேர் குறை இல்லாமல் போயிட்டாங்கன்னா ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடுறாங்கல்ல. ஆண்டவர் தேவையில்லையே. அதனால தான் ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா, ஒரு வியாதின்னு வந்துருச்சுன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஜனங்கள் எங்கே ஓடி வருகிறார்கள்? ஆண்டவர் சமூகத்தில் வரார்கள். பவுலே, உன் சரீரத்தில் இருக்கிற முள், அல்லேலூயா, அது அங்கேயே தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்? அந்த முள் இருக்கிற வரைக்கும் என் கிருபை உன்னை தாங்கும். ஆமேன். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் தங்கும்னு சொல்ல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம்னா இல்லை, பூர்ணமாய் தங்கும்னு சொல்லிட்டார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாத ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு குறைவில் இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நம்ம வேதத்துக்குள்ள போகிறோம். ஆமேன். ஆபிரகாமை ஆண்டவர் ஒருவேளை மனைவியை நிறைய பேர் சொல்ல மலடின்னு சொல்லி திட்டியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இது என் பிள்ளை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் என்ன செய்வேன்?
ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிச்சிடுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட யாரும் விளையாடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். யாரும் விளையாடக்கூடாது. அதனால பிரியமானவர்களே, வேதத்திலே கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, சாராள் குழந்தை பாக்கியம் இல்லாதவளாய் அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டவளாய் இருந்தாளாம். அல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே வசனத்தை கவனியுங்கள். வசனம் 1 துவங்கி 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஆனா 5வது வசனத்திலே ஆண்டவர் அவனுடைய சன்னதியை குறித்து பேசுகிறார். அந்த 5வது வசனத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். அங்கே அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடும், ஆனால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சன்னதி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த வசனத்திலே ஆபிரகாம் கிட்ட சொல்றார், ஆபிரகாமே, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அருமையான மகளே, மகளே, ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடி ஓடி வருகிறாயே, அவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். நம்பிக்கை இல்லையா அவர் மேல? ஏதோ ஒரு போராட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிற நீ புலம்பிக் கொண்டு ஒருவேளை உன் விசுவாச அறிக்கையை செய்யாமல், விசுவாச அறிக்கையை விட்டுவிட்டு அவ்விசுவாச வார்த்தைகளை பேசுகிறாயா? கர்த்தர் பெரியவராயிருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். கையை அப்படி காட்டுங்க எல்லாரும். விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். பாட்டு கூட நம்ம பாடுவோம், விசுவாசியை நீ கலங்காதே, விசுவாசியை நீ திகையாதே, புலம்பாதே, திகையாதே. ஹல்லேலூயா. கவலைப்படாதே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் பாடுவோம். என்னன்னு பாடுவோம்? கவலை கொள்ளாதீருங்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீருங்கள், எதை உண்போம் எதை உடுத்துவோம் என்று என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. ஆனா என்ன செய்யறது? கவலை வந்துருதே. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொண்டு போய் நட்சத்திரங்களை காட்டினாரோ, உனக்கு என்ன தெரியுமா செய்கிறார்? ஆலயத்திலே உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சு சொல்றார், கவலைப்படாத. கவலைப்படுறதுனால ஒரு முளத்தையாவது நீ கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? முடியாதப்பா, உன்னால முடியாது. அல்லேலூயா. ஒரு முளத்தை கூட்ட முடியாது, குறைக்கவோ முடியாது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் பெரியவர். ஆபிரகாமுக்கு வயதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, காலம் கடந்து போய்விட்டது, சரியா? ஆனால் பிரியமானவர்களே, அவன் குழந்தை பாக்கியமா இல்லாதவனா இருக்கிறான். நம்மெல்லாம் புலம்பி இருப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம்ப்பா, இவ்வளோ வயதாயிருச்சு, இனிமே குழந்தை பெற்று எடுத்தா ஊர் என்ன பேசும், ஊர் என்ன சொல்லும், அப்படியெல்லாம் சொல்லி புலம்பி இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் திரும்பி ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தைய கொடுக்கல, இன்னும் கர்ப்பத்தை தொடல. அல்லேலூயா. இன்னும் அற்புதம் பார்க்கல, வெளியரங்கமாக தெரியல. ஆனால் வார்த்தை மட்டும் வருது, வார்த்தை மட்டும் வருது. ஊழியக்காரன் மூலமாய் உனக்கு வார்த்தை மட்டும் வந்துட்டு இருக்கு. ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீ இன்னும் பார்க்கல, இன்னும் ஒரு அற்புதத்தை நீ பார்க்கல. வார்த்தை வருகிறது. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாத. ஒரு முளத்தை உன்னால கூட்ட குறைக்க முடியாது, பரவாயில்ல. ஆனா அவரை அண்டிக்கொள். வார்த்தை மட்டும் வருதுங்க. ஒவ்வொரு வாரமும் நான் ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு வார்த்தை மட்டும் வருது. ஆனால் நான் போன பிற்பாடு எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை. என் சூழ்நிலை மாறல, எல்லாம் எனக்கு எதிர்மாறாதான் இருக்கு. அல்லேலூயா. இதுதான் இந்த ஆபிரகாமுடைய ஒரு அனுபவம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், ஐயா, நட்சத்திரத்தை பார், விசுவாசத்தில் தளர்ந்துராத, சோர்ந்துராத.
தப்பான அறிக்கை செய்கிறாரு. ஆண்டவர் சொன்னது எங்க நிறைவேறிச்சு? நிறைவேறாதுன்னு மட்டும் சொல்லிடாத நாவில். ஆமேன் சொல்லாத. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் நாவு, எல்லாரும் நாவில் கையை இப்படி இப்படி உதட்டுக்கிட்ட நாவை கை வைக்கிற மாதிரி வைங்க பார்க்கலாம். நம்ம கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த நாவு. இந்த நாவு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாவுங்க, இந்த நாவு, அதனால நம்ம எல்லாரும் கெட்டு போயிடுறோம். திரும்பி திரும்பி ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்த சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன், கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் புருஷனுடைய வாழ்வை மாற்றுவேன், உன் மனைவியை மாற்றுவேன், உன் பிள்ளைங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டுவேன், கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. அழுதா என்கிட்ட அழு, உன் தனி அறையிலே அழு, நான் வெளியரங்கமாய் உன்னை ஆசீர்வேன். இப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லியும் நம்ம மனசு கேட்கல பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் 6 கவனிங்க. ஆபிரகாமை குறித்து 6ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சொல்லுங்க ஆமேன். அவன் என்ன செய்தானாம்? கர்த்தரை விசுவாசித்தான். ஆண்டவர் அதை என்ன என்று கண்டார்? ஆபிரகாமுக்கு நீதி என்று கண்டார். I want all of you to look at Genesis chapter 15 and verse 6. It says, Abraham believed in the Lord and he accounted it to him for righteousness. Shall we say amen? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். தேவன் பெரியவர். காலம் கடந்து போது 16ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Come with me to chapter 16. 16ஆம் அதிகாரம். அங்க வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் கவனிக்க போகிறோம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தான் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷன் ஆகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகார் ஓடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரே அற்பமாக எண்ணினாள். நம்ம எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் ஆபிரகாமுக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ சாராய் வயது கடந்து போகிறது, பிள்ளை பாக்கியம் இல்லை, சொத்து நிறையா இருக்கு, நிறைய சேர்த்து வைத்தாச்சு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு. ஆபிரகாம் செத்து போனால், சாரா செத்து போனால் இந்த சொத்துக்கு சுதந்திரவாதிகள் இல்லை. அதனால ஆபிரகாம் சாராய் பார்க்கிறார்கள். அப்போ சாரா ஒரு தீர்மானம் பண்றா, வேலைக்காரி அவளை பிரியமானவர்களை ஆபிரகாமுக்கு கொடுத்து, அவள் மூலமாய் எனக்கு ஒரு பிள்ளை பெற்றுக் கொடு என்று சொல்லி, இவனும் அவள் மூலமாய் ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்கிறான். அவன் தான் இஸ்மவேல். இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுகிறோம், இந்த இஸ்மவேலின் தலைமுறையை குறித்து பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. இதில் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பார். நீங்களும் நானும் காத்திருக்கணும்னா காத்து தான் இருக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு நம்ம திட்டம் கொடுக்க முடியாது. ஆண்டவரே, ஒரு வேளை நீங்க சொன்னது இப்படியா இருக்குமோ,
அல்லேலூயா. பிரியமானவர்களே, சாராள் எண்ணினால் ஒருவேளை என் வீட்டு வேலைக்காரி மூலமாய் இவன் குழந்தை பெற்று எடுத்தால் அது நிமித்தமாய் என் சன்னதி உருவாகுமோ? அல்லேலூயா. இதான் ஆண்டவர் சொன்னதா இருக்குமோ? அப்போ ஆண்டவர் சொல்லாததை ஒருவேளை அப்படியா இருக்கும் என்று நம்ம திட்டம் போடக்கூடாது. தேவ திட்டம் வேற, நம்ம திட்டம் வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் திட்டம் போட்டார்னா அது எப்போதும் பெருசா இருக்கும். நம்ம திட்டம் போட்டா நம்ம திட்டம் எப்போதும் சின்னதுதான். அது பொல்லாத திட்டமாயும் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இவள் தன் புருஷனை வேலைக்காரியை புருஷனிடத்திலே ஒப்பு கொடுத்து இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாள். அவள் நினைத்து அதான் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அவனும் வளருகிறான். வேலைக்காரிச்சி இப்ப தலை குனிந்திருந்தவள் பெருமையாயிட்டாள். சாராளி கஷ்டப்படுத்த ஆரம்பித்து விட்டாள். நீ பிள்ளை பாக்கியம் இல்லாதவள், பார் நான் பிள்ளை பெற்று கொடுக்க வேண்டியதாயிற்று. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையை 17ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அந்த 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வசனம் 15 இருந்து வாசிக்க கேட்கலாம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதான அவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவி ஆகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவன் சன்னதிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இங்கே ஆபிரகாம் தனக்குள்ளே சிரித்து கொண்டானா, 100 வயதான எனக்கு பிள்ளை பாக்கியமா? ஆண்டவரே, இது சாத்தியமா? இது நடக்குமா? இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேட்கிறார். பிரியமானவர்களே, பொதுவாய் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இது நடக்காது. காரணம் என்ன? நம்ம இயற்கையில் நடக்காது. ஏன்னா கர்ப்பம் செத்து போயிருக்கோன்னு சொல்லுவோம். ஆனால் தேவனால கூடாதது ஒன்று உண்டோ? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க வேத வசனத்தை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வசனம் 9 15 வரைக்கும் கவனிங்க. ஆனால் நான் உங்களுக்கு வசனம் 12 மட்டும் வாசிக்க போறேன். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவர் வெறும் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாய் இருக்குமோ என்றாள். அல்லேலூயா. கவனித்து பாருங்க, சாராளும் சிரிக்கிறா, ஆபிரகாமும் சிரிக்கிறான். அல்லேலூயா. 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னா, வயசாகி போச்சுப்பா, வயசாகி போச்சு, இனிமையா எங்களுக்கு பிள்ளை பாக்கியம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் 14ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தரால், எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. உற்ப காலத்தில்
உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அப்போ வேத வசனம் என்ன நமக்கு சொல்லுகிறது? தேவனால கூடாதது ஒன்று உண்டோ? Is there anything impossible for God? Nothing is impossible. Shall we say amen? வசனம் அப்படியா சொல்லுகிறது. Is anything too hard for the Lord? At the appointed time I will return to you according to the time of life, and Sarah shall have a son. Amen சொல்லுங்க. இப்போ 21ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அதில் 3 வசனம். The first 3 verses. And the Lord visited Sarah, and he had said, and the Lord did for Sarah as he had spoken. For Sarah conceived and bore Abraham a son in his old age, at the set time of which God had spoken to him. And Abraham called the name of his son who was born to him, whom Sarah bore to him, Isaac. கர்த்தர் தம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சம் ஆனார். கர்த்தர் தம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஒரு பாடல் பாடுவோம் கைகளை தட்டி. அதன் பின்பு ஒரு 3 காரியம் சுருக்கமாய் சொல்லி நான் உங்க கூட ஜெபம் பண்ண போறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் பாட போறோம். கர்த்தர் நல்லவர். கைகளை தட்டி பாடுவோம் எல்லாரும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதோர். கையை நல்லா தட்டி. உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதோர். சொல்லுங்க. ஓ நாய்கள் தோன்றும் கட்சிக்கும் சிங்கம் வருசர்ப்பம் சீறி வந்திடு. கரடான பாதை முட்கள் உள்ள பாதை, ஆனாலும் என் மீட்பர் இயேசு. ஓ நாய்கள் தோன்றும் கட்சிக்கும் சிங்கம் வலுசர்ப்பம் சீறி வந்திடு. கரடான பாதை முட்கள் உள்ள பாதை, ஆனாலும் என் மீட்பர் இயேசு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதோர். கையை நல்லா தட்டி. உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதோர். அழைக்கப்பட்டோரே இயேசுவில் நிலைத்து பொறுமையாய் ஓடிடுவே. இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட்டத்தை முடித்து வெண் கிரீடம் பெற்றிடலாம். சொல்லுங்க. அழைக்கப்பட்டோரே இயேசுவில் நிலைத்து பொறுமையாய் ஓடிடுவே. இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட்டத்தை முடித்து வெண் கிரீடம் பெற்றிடலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதோ. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதோர். கைகளை நல்லா தட்டி. ஆவியானவரே, கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஜெப வீரர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு காற்று வீசட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். வந்த ஒருவர் கூட வெறுமையில போக கூடாது. எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வேத வசனத்தை கவனிக்க போறோம். ஒரு 3 காரியங்களை சீக்கிரமாய்
நாம் கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது, start with joy. We are going to Psalm 100, the 5 verses. 100ஆம் சங்கீதத்திலே 5 தேவனுடைய வசனங்களை நான் உங்களுக்கு 3ஆய் பிரித்து உங்க கூட பேச போறேன். நம்ம ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஸ்டார்ட் வித் ஜாய். சந்தோஷத்துடன் தொடங்கு என்ற ஒரு தலைப்பு. வசனம் 1, வசனம் 2 வாசிங்க கேட்கலாம். வசனம் 1, வசனம் 2 டக்குன்னு உஷாரா இருக்குன்னு உடனே வாசிக்கணும் சீக்கிரம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். You know, Psalm 100 verse 1 and 2 says, make a joyful shout to the Lord, all the earth, serve the Lord with gladness, come before his presence with singing. Shall we say amen? The Bible calls us, the psalmist calls us to make a joyful shout. பக்தன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறாருன்னா, அவர் சொல்லுகிறார், கம்பீரமாய் பாடுங்கள் என்ற அங்கே நமக்கு ஒரு அழைப்பு. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல வரக்கூடிய வார்த்தையை நான் போய் கொஞ்சம் வித்தியாசமாய் பேசலாமே இன்றைக்கு அப்படின்னு இந்த வித்தியாசமாய் பேசலாம்னு நினைத்தா நான் எப்போதும் என்ன நினைப்பேன்னா, மூல வார்த்தைக்கு போனு. மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ் ஆர் ஷவுட் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அது என்னமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எபிரேயர் மொழியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. குரலை உயர்த்து, சத்தமிடு என்று சொல்லி, when the Bible calls us to make joyful shout or joyful noise, then it is calling us to rejoice. Shall we say amen? மகிழ கற்றுக் கொடுக்கிறார். நல்ல சத்தமிடு. ஆமென், அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனும் உன்கிட்ட பாட்டு சத்தமா பாடுன்னு சொல்ல கூட தேவையில்லை. நீ யாருக்கு பாடுற? யாருக்கு பாடுற? உன் பாஸ்டர் சந்தோஷத்துக்கு பாடுறியா நீனு? இல்ல. நீ யார் சமூகத்திலே அமர்ந்திருக்கிற? கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவன் எப்படி பாடுன்னு? உற்சாகமா பாடுன்னு. ஓகே. இன்னும் எப்படி பாடுன்னு? நன்றியின் உள்ளத்தோடு பாடுன்னு. ஓகே. சத்தமாய் ஆட்பரிக்கணும். அல்லேலூயா. சத்தமாய் ஆட்பரிக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அது வெற்றியின் சத்தமாய் இருக்கணும். கம்பீர ஆட்பரிப்பாய் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இந்த சத்தமா ஏன் ஆட்பரிக்கணும்னா, நம்ம சத்தமா ஆண்டவரை துதிக்கும் போது அது என்ன சத்தத்தை கொண்டு வருதுன்னா, வெற்றியின் சத்தத்தை கொண்டு வருகிறது. வெற்றி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்ம நிறைய பாட்டெல்லாம் பாடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். இன்னும் பாடுவோம், வெற்றி வெற்றி இயேசு நாமத்திலே, வெற்றி வெற்றி நமக்கு தான். வெற்றி 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 கோடி பிடித்திடுவோம். பாடுங்க. நாம் வீர நடை நட. எல்லாரும் கம்பீரத்தோடு. இது நம்பர் 1. நீ கர்த்தர் சமூகத்தில் வந்துட்டனா, கர்த்தரை நீ தொழுது கொள்கிறாய் என்றால், கர்த்தருடைய பிள்ளையே நீ வெற்றியோடு. ஏன் கர்த்தரை நீ வெற்றியோடு தொழுது கொள்றனா, அவர் எப்போதும் உனக்கு நல்லவராய் இருக்கார், எப்போதும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாங்க ஒரு ஆட்பரிப்போடு பாடுவோம், கர்த்தர் பெரியவர். எவரிபடி நல்ல கையை தட்டி. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். நட கம்பீரமா இருக்கணும். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாமை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் நல்லா கம்பீரமா
ஆவிதாமை கொடி பிடிப்பாய். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. சொல்லுங்க, வெற்றி கொடி பிடித்திடுவேன், நான் வீர நடை நடந்திடுவேன். சொல்லுங்க, நான் வீர நடை நடந்திடுவேன். 1000 தன் துன்பம் வந்தாலும் அணுகாது. சத்தமா சொல்லு, வெற்றியின் சத்தமா இருக்கட்டும். உன் வாழ்க்கையில துன்பம் வந்ததெல்லாம் ஓடி போயிரும் நீ பாட்ட பாடும் போது. ஆவியின் பட்டயம் உண்டே, நான் அழகையே வென்று விட்டேன். ஆவியின் பட்டயம் உண்டே, நான் அழகையை வென்று விட்டேன். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். நிறைய பேர் வாழ்க்கையில துன்பம். நிறைய பேர் இப்படி சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை இப்பதான் தீந்துச்சு, இதோ பாரு இன்னொன்று வந்துருச்சு. வாழ்க்கையில சில பேருக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? நீ வெற்றி வாழ்வு வாழ. இனிமே நீ பாட்டு பாட போற பாரு. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்னொன்று பிரச்சனை, அந்த பாட்டு இல்லை. என் பிரச்சனைகளை மேற்கொள்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. என் வேலை இடத்துல ஒருத்தன் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறான், என் பிரச்சனையை மேற்கொள்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகே, முதல் காரியம் நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் வசனம் 1, 2 நாம் பார்த்தோம். அந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்படி ஆரம்பிக்கணுமா? சந்தோஷத்துடன் நாம் ஆரம்பிக்கணுமா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரியா? சந்தோஷமாய் கர்த்தர் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். சில பேர் முகத்தில் வேதனையை வைத்துட்டு வெளியில சிரிப்பாங்க. வெளியில அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே கூட இருக்கவங்க சொல்ல, உன் சிரிப்பு பார்க்கறதுக்கு போலிதனமான சிரிப்பா இருக்க, என்ன உனக்கு பிரச்சனை சொல்லிடுவாங்க. ஏன் தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைய, மனுஷர்களாகிய நமக்கே தெரியுதுன்னா உன் ஆண்டவருக்கு தெரியாத உன் பிரச்சனை என்னன்னு? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய, பிரச்சனையை பார்க்காத, உன் ஆண்டவரை பார். ஆண்டவர் பெரியவராக இருந்தா உன் பிரச்சனை சின்னதாயிரும். உன் பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா உங்க ஆண்டவர் சின்னதாயிருவாரு. இன்னைக்கு உங்க ஆண்டவர் பெருசா வரணுமா சின்னதா வரணுமா? பெரிய ஆண்டவர். அப்ப பிரச்சனை என்னதாயிரும்? சின்னதாயிரும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லி 2வது காரியத்தை சொல்றோம். யோசுவா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்துக்கு போனீங்கன்னாக்கா, எரிகோ மதில்கள் இடிபடுன்னு. ஆமேன். அந்த மதில் இடிபட வழியே இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் அந்த மதில் இடிபடுவதற்கு 16ஆம் வசனம் பாருங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லேலூயா. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஓதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆட்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று ஒரு ஆட்பரிப்பு சத்தம் கொடுத்தாரு பாருங்க. எது ஆகாதோ அது ஆணிச்சு. என்ன ஆணிச்சு? எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது. இப்படி நம்ம பைபிளில் நிறைய இடத்துல பார்க்குறோம். பிரச்சனை எரிகோ போன்ற மலை போன்ற பிரச்சனையோடு இன்னைக்கு சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு தலையை எங்கே தான் வைப்பேன்னு தெரில, நெத்தியில் அடிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. எரிகோ மதிலை இடிக்க பண்ணிட்டார்.
எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. குறிப்பிட்டு யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவரே இந்த மதில்கள் இப்போதே இடிந்து விழுவதாக என்று ஜெபிக்கிறேன். விழுவதாக. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவது காரியத்திற்கு நாம் போகிறோம். பாருங்கள், வசனம் 3 கவனிங்கள். 3ஆம் வசனம் வாசியுங்கள் சீக்கிரமாய். சங்கீதம் 100 3ஆம் வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். வசனம் 3 வைத்து நான் சொல்றேன். முதல்ல நீங்க சத்தம் இடுங்க. அல்லேலூயா, பிரச்சனை தீரும். கர்த்தர் பெரியவர். கர்த்தருக்குள் கர்த்தரை துதித்து ஆட்பரியுங்கள். இப்போ ரெண்டாவது, ஸ்டாண்ட் இன் ட்ரூத், சத்தியத்தில் நிலைத்திரு. அல்லேலூயா, சத்தியத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். சரியா? நிலை நில் என்று பார்க்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சில பேருக்கு மண்டன் நிறைய ஆண்டவருடைய அறிவு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய தெரியும். ஒரு பைபிள் குவிஸ் ஒன்று இப்போ வச்சா நீங்க வெற்றி கூட பெற்றுவீங்க. ஏன்னா மண்டன் நிறைய வேத அறிவு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த மண்டன் நிறைய வேத அறிவு இருக்கிறதுனால நீ தேவ பிள்ளை ஆயிருவியா? அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைய, there is a difference between knowing God and truly knowing him personally. ஆண்டவரே முழுமையாய் உன் வாழ்க்கையிலே அவரை அறிந்து வாழ்வது ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரை அறிந்து வாழ வேண்டும். அவர் தேவன் என்று நீ அறிய வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. நீ அறிய வேண்டும். இன்னைக்கு மூளை நிறைய ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியும், இருதயத்தில் அவர் தூரமாக இருப்பார். அப்படி இருக்கக்கூடாதுங்க. உங்கள் ஆண்டவர் எங்கே இருக்கார்? மண்டையில் இருக்காரா? இருதயத்தில் இருக்காரா? அல்லேலூயா. ஐயா, உன் வாழ்வு நீ ஒரு வேளை இப்போ சொல்லலாம் இருதயம், ஏன்னா உனக்கு பதில் தெரியும். ஆனால் நீ எப்படி உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் இருக்கிறாய்? பாஸ்டர், மண்டையிலையும் இல்லை பாஸ்டர், நெஞ்சிலையும் இல்லை பாஸ்டர். நிறைய பேர் சில பேர்கிட்ட போய் கேட்டால் அவங்க, பாஸ்டர் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி, பைபிள் கேள்வி கேட்டாங்க, நானும் ஒரு அறக்குறையா பாஸ்டர், எனக்கும் தெரியல பாஸ்டர் பதில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில சமயத்தில் என்கிட்ட இப்படி சொல்கிறாங்க, நான் ஒரு அறக்குறைங்க, நான் ஒரு அறக்குறை, எனக்கு பைபிள் ரொம்ப தெரியாது அப்படின்னு பேசி. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடு, கர்த்தரை பிடித்துக்கோ, நிச்சயமா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருக்கு இடம் கொடு. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. இந்த வசனத்திலே ஒரு 3 வார்த்தைகள் எடுக்க ஆசைப்படுறேன். ஒன்று, அவர் நம்மை உண்டாக்கினவர். அப்படின்னா அவர் சிருஷ்டி கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் குரங்கில் இருந்து வந்தவன் சொல்லி சில பேர் ஆராய்ச்சியை செய்து சில பேர் நம்புறாங்க. இன்னைக்கு வரைக்கும் குரங்கில் இருந்து மனுஷன் உருவாகினான். ஐயோ பாவி பாவி பாவி, மனுஷன் குரங்கில் இருந்து உருவாகவில்லை, மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. பைபிள் அதை தான் சொல்லுகிறது. ரெண்டாவது பாருங்க, நாம் அல்ல, நாம் அவர் ஜனங்களும் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அல்ல. சரியா? நாம் அல்ல. இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியாவில், டே நீ ஆயிருடா, ஏன்டா மற்றவங்க உனக்கு சொல்லி கொடுக்குன்னு, நீ நினைச்சதை செய்துடா, உங்க அம்மா சொல்றதுக்கு என்ன இருக்கு, உங்க அப்பா சொல்றதுக்கு என்ன இருக்கு, இப்படி நிறைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல, பெற்றோர்களை நோவடிக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் பயமே இல்லை, சோஷியல் மீடியாவில் கண்டதும் செய்யறாங்க பயங்கரமா. ஏன்னா அவங்க அப்படியே முழுக்க நம்புறாங்க. உலகம் சொல்றது நம்புறாங்க, வேதம் சொல்றது நம்பல, உலகம் சொல்றது நம்புறாங்க. டே உனக்கு நீ தாண்டா நீதிபதி, நீ தாண்டா, யார் என்னடா உனக்கு சொல்ல முடியும்? உடனே விரைச்சி கட்டிக்கிட்டு உன் கூட்டாளிங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் உன் பின்னால் ஓடி எவனாவது உனக்கு ஏதாவது ஒன்று கேட்டுட்டா உடனே அவனை அட்டாக் பண்ணுறாங்க. அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் உண்டு, ஒரு முறை ஒரு தம்பியை நான் ஆரம்ப காலத்தில் சோஷியல் மீடியாவில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை சரியில்லைன்னு சொல்லி
நான் அவன்கிட்ட இது சரியில்லைப்பான்னு சொல்லிட்டேன். அவன் கூட்டாளியெல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. திரண்டு வந்து, டேய் இவர் யாரா, எங்ககிட்ட விடுறா, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் அதில் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க. அவன் அங்கே சொல்கிறான், டே அவர் பாஸ்டர்டா விட்டுடுறான்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒன்று மீசை முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ யாரடா கேட்குறது, வரடா சண்டைக்கு நிற்கிறியாடா, நானும் கேட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில் நிறைய பிரச்சனைகள் வரும். சோஷியல் மீடியா அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம எல்லாரும் மாமின்னு சொல்லுங்கள். ஸோ பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். உடனே அந்த ஃப்ரெண்டை டிஸ்லைக் பண்ணிட்டேன். வேண்டாம், இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம். ஹல்லேலூயா. அவனுக்கு மீசை முளைச்சிருந்துருக்கும். ஏன்னா கூட்டாளிங்க திரண்டுட்டாங்க பார்த்தீங்களா. பாஸ்டர் பயந்து ஓடிட்டார் பார்த்தீங்களா. அவனுக்கு மீசை முளைச்சிருக்கும். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை அப்படி கிடையாது. தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவராக இருப்பார். எல்லாரும் மாமின்னு சொல்லுங்க. நாம் எல்லாரும் யாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள். மூணாவது காரியம் அந்த வசனத்திலே, அங்கே வசனம், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. நாம் அவருடைய ஜனங்கள், மேய்ச்சலின் ஆடுகள். அப்பனா நம்ம ஆடுனா அவர் யாரு? மேய்ப்பர். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆடுகளாக இருந்தால் பைபிளில் வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? புதிய ஏற்பாட்டில் இயேசு நல்ல மேய்ப்பன் வசனம் சொல்லுது, தன் ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொல்லுது. யாத்திரையாகமம் புஸ்தகத்தை எடுங்க, நான் ஒரு வசனம் கொடுக்குறேன். 19ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 கவனியுங்கள். அங்கே ஆண்டவரே சொல்லுகிறார் பாருங்கள். Now therefore if you will indeed obey my voice and keep my covenant, then you shall be a special treasure to me above all people, for all the earth is mine, and you shall be to me a kingdom of priests and a holy nation. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களே, ஆனால் சகல ஜாதிகளும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் ஒரு அவருடைய பிள்ளைகள் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஓகே, மூன்றாவது காரியத்தை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சங்கீத புஸ்தகத்திலே 100ஆம் சங்கீதம் வசனம் 4, 5, ஸ்டே ஃபெய்த்ஃபுல், உண்மையுடன் நிலைத்திரு. ஏன்னா உங்க ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீங்களும் எப்படி நிலைத்திருக்குன்னு, உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். வசனம் 4, 5 வாசிங்க பார்க்கலாம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் சொல்லுவோமா? ஆமென். Enter into his gates with thanksgiving and into his courts with praise. Be thankful to him and bless his name, for the Lord is good, his mercy is everlasting, and his truth endures to all generation. கவனிங்க, endures to all generation, தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்குள்ளார கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாயிருங்க, ஆண்டவருக்குள்ளார உண்மையாயிருங்க. ஏன்னா தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன். உபாகமம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், அதை மட்டும் வாசித்துட்டு நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். Deuteronomy chapter 7 verse 9. Therefore know that the Lord your God is God, the faithful God, who keeps covenant and mercy for 1,000 generations with those who love him and keep his commandments. ஆகியால் என் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மை உள்ள
தேவன் என்றும் என்றும் என்னும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. 1000 தலைமுறைக்கும் அவர் எப்படி உள்ளவரா? உண்மை உள்ளவராம். பிரியமானவர்களே, நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நல்ல கர்த்தரை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. ஏன்னாக்கா ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளை பழிக்கும். ஆமீன். ஸோ எல்லாரும் எழுந்து நிற்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் என்னோடு கூட